மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம தொகுதி மறுவரையறை பற்றி தாங்க பேச போறோம். 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே தொகுதி மறுவரையை செய்து முடிப்பதற்கு மத்திய பாஜக அரசு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி மறுவரையை எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கணும். அதாவது 1970கள்ல தான் தொகுதி மறுவரை கடைசியா செய்யப்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை தொகுதி மறுவரை என்பது செய்யப்படவில்லை. அப்போ இருந்த மக்கள் தொகைக்கு இந்த தொகுதிகள்லாம் ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல 39, பாண்டிச்சேரியில 1, இது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்ப 2026ல கரண்ட் பாப்புலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா தொகுதிகள் என்பது அதிகப்படுத்தப்படணும். இதுல எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரி அரசியல் பண்றாங்க அப்படின்னா, வட இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலாக எம்பி தொகுதிகள் கிடைக்கும், ஆனா தென்னிந்திய மாநிலங்களுக்கு எம்பி தொகுதிகள் குறைவாக கிடைக்கும், பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இத தயவு செஞ்சு மக்கள் தவறா புரிஞ்சிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகைக்கு ஏற்ப மாறணும். இப்போ இந்த திமுக தரப்பு இடதுசாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வட இந்தியாவுல அதிகமா குழந்தை பெத்துக்கிட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணல, ஆனா தென்னிந்திய மாநிலங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணோம், 2 குழந்தை 3 குழந்தையோட நிறுத்திக்கிட்டோம். அதனால வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்க மக்கள் தொகை என்பது குறைவாக இருக்கிறது, பர்சன்டேஜ் அடிப்படையில குறைவா இருக்கு அப்படிங்கறத ஒரு கருத்தா சொல்றாங்க. அதையெல்லாம் மத்திய அரசு கண்காணிச்சு அதை சரியா ஆய்வு பண்ணி அதற்கு ஏற்றார் போலதான் இந்த தொகுதி மறுவரை என்பது செய்யப்படும். தென்னிந்திய மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் குறையாது. இதற்கு மத்திய அரசு உறுதியா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரதிநிதித்துவமே பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை கொண்ட தொகுதிகளை தான் பிரிக்க போறோம். நாம எல்லா தொகுதிகளையும் பிரிக்க போறது இல்ல. எந்தெந்த தொகுதிகள்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, பரப்பளவு அதிகமாக இருக்கிறது, இதன் அடிப்படையில தான் இந்த தொகுதிகளை ஒரு எம்பி தொகுதியை 2 அல்லது 3 தொகுதிகளா மாற்றுவதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்கோம் அப்படிங்கறத மத்திய அரசு தரப்புல சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 39 எம்பி தொகுதி இருக்கு அப்படின்னா 39 எம்பி தொகுதியையும் பிரிக்க போறது இல்ல. அதுல எந்த தொகுதிகள்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, எந்த தொகுதிகள்ல பரப்பளவு அதிகமாக இருக்கிறது, எந்த தொகுதி எம்பிக்களுக்கு சவாலா இருக்கும். இப்ப அந்த தொகுதி முழுக்க நம்ம ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல சவாலாக இருக்கும். மலை பிரதேசங்களாக இருக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில எல்லா ஏரியாவுக்குலாம் போக முடியாது எம்பி தொகுதியில. சோ இந்த மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய சில தொகுதிகளை தான் பிரிக்க போறாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 845 இருந்து 850 860 வரைக்கும் இந்த எம்பி தொகுதிகள் என்பது அதிகப்படுத்தப்படும். இன்னும் சொல்ல போனா 900 வரைக்கும் கூட எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கான ஆய்வுகள் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த இடதுசாரி அமைப்புகள், திமுக, திராவிட அமைப்புகள் இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. மக்கள் எந்த குழப்பமும் இல்லாம சென்ட்ரல்ல மோடி ஆட்சி, பிஜேபி, தமிழ்நாட்டுல அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க திராவிடத்தை தூக்கி வெளியே போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. ஆனா மக்களை குழப்பக்கூடிய வேலையை இங்கே இடதுசாரி அமைப்புகளும் திராவிடமும் செய்து வருகிறது. இந்த தொகுதி மறுவரையில இவங்க வெளியிடக்கூடிய பல பொய்யான கருத்துக்களை நாம சொல்லிட்டோம். அதே நேரத்துல இவங்க இன்னொரு பாயிண்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த தொகுதி மறுவரை இவங்க ஏற்கனவே செஞ்சாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதனாலதான் இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல இவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. அதாவது அங்க பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல நக்சலைட் இயக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அந்த வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், இங்கெல்லாம். அங்க தனிநாடு பிரிவினை, அதே போல கிறிஸ்தவ மதம் சார்ந்து எங்களுக்கு தனிநாடு பிரிச்சு கொடுங்க, அந்த மாதிரியான கோரிக்கைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல உண்டு. அந்த நக்சலைட் அமைப்புகள் ஒரு பக்கம், அதே நேரத்துல இந்த பிரிவினைவாத இயக்கங்கள் ஒரு பக்கம். சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த பகுதியில அந்த நக்சலைட் இயக்கங்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்கோ அவங்களுடைய ஆதரவுகளை உடைக்கும் விதமாகத்தான் இந்த தொகுதி மறுவரை வடகிழக்கு மாநிலங்கள்ல செஞ்சிருந்தாங்க.
சரிங்களா? அதனால அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்பது வேறு, தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய நிலவரம் என்பது வேறு. இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தென்னிந்தியா அப்படிங்கிறது பெரும்பாலும் தீவிரவாத தாக்குதல்கள் இல்லாத பகுதி, அச்சுறுத்தல்கள் இல்லாத பகுதி. ஆனா நீங்க நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்கள், அங்க சைனாவோட அச்சுறுத்தல் இருக்குது, அதே போல பங்களாதேஷோட அச்சுறுத்தல் இருக்கு, அந்த பக்கம் மியான்மர்ல இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் இருக்கு, நிறைய நக்சலைட் இயக்கங்கள், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் ஆதரவோடு அங்க அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு பக்கத்துல மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு குழப்பங்கள், சிக்கல்கள் அந்த வடகிழக்கு பகுதிகளில் இருக்கு. அதே நேரத்துல பாகிஸ்தான் பார்டர், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த பகுதிகளிலையும் நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதே நேரத்துல காஷ்மீர் சொல்லவே தேவையில்ல. காஷ்மீரை ஏன் இப்ப 3ஆ பிரிச்சாங்க இதுக்கு முன்னாடி? புரியுதுங்களா? அங்க தீவிரவாத தாக்குதல்கள் அதிகமா நடக்குது, அதை ஒடுக்கணும். அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, தீவிரவாத இயக்கங்கள், நக்சலைட் இயக்கங்களை ஒடுக்கணும். அதற்கு ஏற்றார் போல அங்கே பிரிக்கப்பட்டது. ஆனா தென்னிந்தியாவையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம். வடகிழக்கு மாநிலங்களையும் தென்னிந்திய மாநிலங்களையும் ஏன் கம்பேர் பண்ணணும்? இங்க தென்னிந்திய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் அமைதியாக வாழக்கூடிய மாநிலங்கள். இங்க இருக்கிற மாநிலங்களை கொண்டு போய் நீங்க பிரச்சனைக்குரிய மாநிலங்களோட கம்பேர் பண்ணி இந்த இடதுசாரி அமைப்புகள் வீடியோ போட்டுறாங்க. பாருங்க, அங்க வடகிழக்குல என்ன பண்ணாங்க, காஷ்மீர்ல என்ன பண்ணாங்க. காஷ்மீரை பிரிக்கும் பொழுதே இவங்க இங்க சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டை பிரிக்க போறாங்க, தென்னிந்தியாவை பிரிக்க போறாங்க அப்படின்னு. காஷ்மீர் பிரச்சனை வேறு, தென்னிந்தியா அப்படிங்கிறது வேறு. முதல்ல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகளுக்கு தெரியும், ஆனா அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க. இப்ப கர்நாடகாவில எப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது நியாயம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ஏன் அரசியல் பண்றாங்க? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, மேகதாதுல அணை கட்டணும் அப்படின்னு ஏன் அங்க இருக்கவங்க அரசியல் பண்றாங்கன்னா, அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்க கவர்மெண்ட் மேல மக்கள் எதிர்ப்பா போயிடக்கூடாது, மக்கள் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. அப்படி திரும்பினா அந்த நேரத்துல தமிழ்நாட்டை எதிரியா காமிச்சு விட்டு காவிரி பிரச்சனையை தூண்டி விட்டு மக்கள் கவனத்தை திசை திருப்பணும். இதற்காகத்தான் கர்நாடக அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற அரசியலை அப்பப்போ அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இடதுசாரி அமைப்புகள் அவங்க தேவைக்கு ஏற்றார் போல பல கட்டுக்கதைகளை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவிழ்த்து விடுறது. அங்க வடகிழக்குல பாரு பிஜேபி என்ன பண்ணுச்சு, மகாராஷ்டிராவில பாரு பிஜேபி என்ன பண்ணுச்சு, காஷ்மீர்ல பாரு பிஜேபி என்ன பண்ணுச்சு. இப்படி சொல்லி 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 இங்க மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக பாஜகவை எதிரியா காட்டிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தரை எதிரியா காட்டணும். அப்படி யாராவது ஒருத்தரை மக்கள் முன்னிலையில எதிரியா காமிச்சாதான் இவங்களோட அரசியல் என்பது எடுபடும். அதைத்தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் 60 வருஷமா செஞ்சிட்டு இருந்தாங்க. தேசிய கட்சிகளை எதிரியா காட்டினாங்க. தேசிய கட்சிகள் மற்றும் வடக்கு தெற்கு பிரிவினையை சொல்லி 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 மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது. ஆகையால மக்களே, தயவு செய்து திராவிட அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் பேச்சை கேட்காதீங்க. மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் சமமாதான் இந்த தொகுதி மறுவரையை செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.